அண்ணா நம்ம அசம்ஷனுங்க அண்ணா, உதாரணத்திற்கு என் கையில் இன்னைக்கு கருப்பு கயிறு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்க. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனு கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்கண்ணா. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சிங்கன்னா 12 வயசு 13 வயசு 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்றோம் 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்லை. 8லிருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சு தான் செக்ஷன் போடணும். 12லிருந்து 18 ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறிலிருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிற்குங்கண்ணா?